அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முதலீட்டை தவிர்க்க நீங்கள் சொல்லும் காரணங்கள் நியாயமானதான்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். பலருக்கு முதலீடு செய்ய வேண்டும் என்கிற ஆசை, எண்ணம் எல்லாம் இருக்கும். ஆனால் பல்வேறு காரணங்கள் தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கொண்டு முதலீட்டை ஆரம்பிக்காமல் நிறையா செலவு செய்து கொண்டிருப்பார்கள். இந்திய குடும்பங்களின் சேமிப்பு விகிதம் 2011-12 நிதியாண்டில் 23.6% இருந்து 2016-17 16.3% குறைந்து 2022 ஜூனில் 13.5% குறைந்துள்ளது. இந்த நிலையில் திடீர் நிதி சிக்கல் வரும்போது பணத்தை சேமித்து வைத்திருந்தால், முதலீடு செய்திருந்தால், கடன் வாங்காமல் முதலீட்டு இருக்கும் பணத்தை எடுத்து செலவு செய்யலாம். நம்மில் பலர் முதலீடு செய்வதை தவிர்க்க சொல்லும் பல காரணங்களையும் அவை உண்மையிலே சரியான காரணங்களா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ சீக்கிரம் முதலீட்டை ஆரம்பிக்க தேவையே இல்லை. சிலர் 35-40 வயசில் தான் பிறகு தான் பணத்தை சேமிக்கவும் முதலீடு செய்யவும் ஆரம்பிக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். இன்றைய கார்ப்பரேட் வேலை உலகில் ஒவ்வொருவருக்கும் எப்போது வேண்டுமானாலும் வேலை பறிப்போக வாய்ப்பு இருக்கிறது. நிறுவனத்தின் நிர்வாகம் மாறினாலோ வேறு நிறுவனங்கள் வேலை இழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதற்கு சமீபத்திய உதாரணம் தான் ட்விட்டர். எனவே வேலைக்கு சேர்ந்தவுடன் 22-25 வயதிலேயே எதிர்காலம் மற்றும் அவசர தேவைக்காக சேமிப்பை தொடங்குவது அவசியமாகும். பலருக்கு கல்யாணமாகி பிள்ளைகள் பிறந்து செலவு அதிகமான பிறகு செலவுகளை சமாளிக்க கஷ்டப்படும் போது தான் சேமிப்பு மற்றும் முதலீட்டின் முக்கியத்துவத்தை உணர்கிறார்கள். முதல் சம்பளத்திலேயே குறைந்தது 10 முதல் 30% வரை சேமிக்க தொடங்கியிருந்தால் இந்த சிக்கல் இல்லை. முதலீட்டை எந்த அளவுக்கு தாமதமாக ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிக தொகையை முதலீடு செய்ய வேண்டியது இருக்கும். பொதுவாக பிள்ளைகளின் உயர்கல்வி, கல்யாணத்துக்கான முதலீட்டை 5 ஆண்டுகள் தள்ளி ஆரம்பித்தால் முதலீட்டு தொகை 2 மடங்கு மேல் அதிகரிக்கும் என்பதே உண்மை. முதலீட்டை செய்ய இப்பொழுது என்னிடம் போதிய பணம் இல்லை. முதலீட்டை தவிர்க்க பெரும்பாலானோர் சொல்லும் முக்கியமான காரணம் இதுவாகும். முதலீட்டை ஆரம்பிக்க பெரிய தொகை எல்லாம் தேவையில்லை. தபால் அலுவலகம், வங்கி, தொடர் சேமிப்பு திட்டத்தில் ஆர்டி முதலீடு செய்யவும், மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்யவும் மாதம் ₹100 இருந்தாலே போதும். இந்த தொகை என்பது வேலை பார்க்கும் நபர் ஒருவரின் ஒரு நாள் இதர செலவு விட குறைவாகும். ஒருவர் சிறிதாக சேமிப்பை முதலீட்டை தொடங்கவில்லை எனில் அவர் ஒருபோதும் தொடங்க மாட்டார். மேலும் முதலீட்டை சிறிதாக ஆரம்பிக்கும் போதே அதே நேரத்தில் ஆண்டுதோறும் முதலீட்டு தொகையும் அதிகரித்து வருவது அவசியமாகும். அப்போதுதான் நிதி இலக்குகளை இலகுவாக நிறைவேற்ற முடியும். என் திட்டங்கள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். அனைவரின் வாழ்க்கை, வேலை, தொழில் திட்டங்கள் மாறும் தன்மை கொண்டவைதான். அதற்காக முதலீட்டை தள்ளி போடுவதில்லையே. முதலீட்டை ஆரம்பிக்காமல் இருப்பதனாலேயே அர்த்தமில்லை. நவீன முதலீடுகளில் ஒருவர் எப்போது வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம், எப்போது வேண்டுமானாலும் நிறுத்திக் கொள்ளலாம், எப்போது வேண்டுமானாலும் பணத்தை திரும்பி எடுத்துக்கொள்ளவும் வசதி உள்ளது. உதாரணமாக பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு, ETF போன்ற முதலீடுகளை குறிப்பிடலாம். எனக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள், செலவுகள் இருக்கின்றன. யாருக்கு தான் பொறுப்பில்லை, செலவில்லை? பள்ளிக்கூடம் செல்லும் குழந்தைகள் தொடங்கி வேலைக்கு செல்பவர் வரை அனைவருக்கும் பொறுப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் இருக்கும் நிதி பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற சேமிப்பது, முதலீடு செய்வது அவசியம் என்பதை அனைவரும் அறிய வேண்டும். வீட்டுக்கடன், கார் கடன், தனிநபர் கடன், கிரெடிட் கார்டு கடன் என பல கடன்களை பலருக்கு இருக்கக்கூடும். அவர்கள் கடன்களை அடைக்கும் வரைக்கும் முதலீடு செய்யாமல் இருப்பார்கள். அதிக வட்டி இல்லாத கிரெடிட் கார்டு, தனிநபர் கடன்களை விரைந்து அடைப்பது நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் குறைவான வட்டி மற்றும் வரி சலுகைகளை அளிக்கும் வீட்டுக் கடனை விரைந்து அடைக்க அவசியமில்லை. நம்மிடம் இருக்கும் உபரி தொகையாவது எப்பொழுது தேவை என்பதை பொறுத்து முதலீடு செய்து வரலாம். 3 ஆண்டுக்குள் பணம் தேவை எனில் ஃபிக்ஸட் டெபாசிட், கடன், மியூச்சுவல் ஃபண்டுகளில் 3 ஆண்டுக்கு மேல் பணம் தேவையில்லை என்று நிறுவன பங்குகள், பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்து வரலாம். பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்டு அதிக ரிஸ்கானது. பங்குச்சந்தை மற்றும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டு குறுகிய காலத்தில் அதிக ரிஸ்க் தான். ஆனால் அவற்றின் செய்யப்படும் முதலீட்டு மீதான ரிஸ்க் நீண்ட காலத்தில் பரவலாக காணப்படுவது பணவீக்கத்தின் விகிதத்தை விட அதிக வருமானத்தை தருகின்றன. முதலீட்டு காலத்தை பொறுத்து சரியான திட்டங்களை தேர்வு செய்வதன் மூலம் ரிஸ்கை வெகுவாக குறைக்க முடியும். குறுகிய காலத்தில் பணம் தேவைப்படும் என்ற பட்சத்தில் நாம் ஏற்கனவே சொன்னது போல் ஃபிக்ஸட் டெபாசிட், கடன் ஃபண்டுகளில் முதலீடு செய்தால் ரிஸ்க் இருக்காது. எனக்கு முதலீடு பற்றி எதுவுமே தெரியாது, இப்படி சொல்லி முதலீடு செய்வதிலிருந்து தப்பியவர்கள் மிக அதிகம். இங்கு யாருமே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வருவதில்லை. உடனடி பாதிப்பை சரி செய்த மருத்துவர்கள் இருப்பது போல முதலீட்டுக்கான வழிகளை காட்ட நிதி ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அணுகினால் அவர்கள் சரியான முதலீட்டு பாதையை காட்டி விடுவார்கள். முதலீடு பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் அது பற்றி அவர்களிடமே கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். மேலும் நேரம் இருக்கும் பட்சத்தில் முதலீடு பற்றி அடிப்படை விஷயங்களை புத்தகங்கள், இணையதளம், யூடியூப் மற்றும் எழுதி தெரிந்து கொள்ள முடியும். முதலீடு செய்ய இது சரியான நேரம் இல்லை. நம்மவர்கள் எடுத்துக்கொண்டால் பங்குச்சந்தை ஏற்றத்தில் இருந்தால் சந்தை உச்சத்தில் இருக்கிறது, சந்தை இறங்கும் போது முதலீடு செய்யலாம் என முதலீடு செய்வதை தவிர்த்து விடுவார்கள். அதேபோல் பங்குச்சந்தை இறங்கி இருந்தால் சந்தை இன்னும் இறங்கும் என முதலீடு செய்வதை தவிர்க்கிறார்கள். பங்குச்சந்தை ஏற்றத்தில் இருந்தால், இறக்கத்தில் இருந்தாலும் தொடர்ந்து முதலீடு செய்ய வரும் பட்சத்தில் நீண்ட காலத்தில் நல்ல வருமானம் பெற முடியும். சேமிப்பு முதலீடும் பணக்காரர்களுக்கு தான். உண்மையில கட்டாயம் சேமிப்பது முதலீடு செய்பவர்கள் சாதாரணமானவர்கள் தான்.
காரணம், பணக்காரர்கள் ஏதாவது பண சிக்கல் வந்தால் சுலபமாக சமாளித்து விடுவார்கள். மற்றவர்கள் அப்படி முடியாது. எனவே ஏழை மற்றும் நடுத்தர வருமான பிரிவினர் கட்டாயம் முதலீடு செய்ய வேண்டும். அதற்கு பெரிய தொகை தேவையில்லை. 500, 1000 ரூபாய் கூட முதலீடு செய்ய தொடங்கிடலாம். முதலீடு செய்ய நேரமில்லை. முதலீடு செய்ய அதிக நேரம் இடம் தேவைப்படாது. தபால் அலுவலகம், வங்கி, ஆர்டி ஆகட்டும், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி முதலீடு முறையாகட்டும், ஒவ்வொரு ஆரம்பித்து விட்டால் போதும். மாதந்தோறும் பணம் வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டு முதலீடு செய்யப்பட்டுவிடும். அதாவது இப்போது முதலீடு ஆட்டோமேட்டிக்காக செய்யப்பட்டு விட்டது. எனவே நேரமில்லை என்கிற பிரச்சனை இனி இல்லை. சம்பளம் அதிகரித்ததுடன் முதலீட்டை ஆரம்பிக்கிறேன். பலரும் இப்படி சொல்லியே காலத்தை கடத்தி வருகிறார்கள். மாதம் ரூபாய் 25,000 சம்பளத்தில் இருக்கும்போது சம்பளம் அதிகரிக்கட்டும் என சொல்லி முதலீட்டை ஆரம்பிக்க மறுக்கிறார்கள். மாதம் 60,000 சம்பளம் ஆகும்போது அதே காரணத்தை தான் சொல்கிறார்கள். இப்படி நீண்ட காலத்தை கடத்தி விட்ட பிறகு பிள்ளைகளின் மேற்படிப்புக்கு முதலீடு செய்ய வேண்டும் என்ற நிதி ஆலோசகர்கள் தேடி போய் கேட்கிறார்கள். அப்போது அதிக பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் என்ற நிதி ஆலோசகர்கள் சொல்வதை கேட்டு அரண்டு போய்விடார்கள். நான் உங்ககிட்ட முதல்ல வந்தப்போ இவ்வளோ பணத்தை முதலீடு பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லலையே என்று கேட்கிறார்கள். நிறையா காலம் கடந்த பின் முதலீடு செய்ய தொடங்கி இருப்பதுதான் நிறைய பணத்தை முதலீடு செய்ய வேண்டியது இருக்கிறது என்று பலருக்கு புரிவதில்லை. இளமை பருவத்திலே முதலீடு செய்வதன் மூலமே சிறிதளவு முதலீடு செய்து பெருமளவு செல்வத்தை சேர்க்க முடியும் என்பதை இனியாவது உணருங்கள். நன்றி.